Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல ஒரு விநாயகர் பெயிண்டிங் பார்க்க போறோம். Tanju Style Fabric Painting Free Online Class Part 6 and 7 வீடியோஸ்ல ரெண்டு டைப் ஆஃப் பிளெண்டிங் டெக்னிக் பார்த்திருக்கோம். நாம கத்துக்கிட்டதை இந்த பெயிண்டிங்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? இந்த விநாயகரை ஃப்ளஷ் டிண்ட் கலர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ண போறேன். ஸோ ஷேடோ பார்ட்ல அப்ளை பண்ற ப்ரௌன் கலர் இந்த ரெண்டு கன்னங்களோட ஓரத்துலையும் துதிக்கையோட இந்த இடத்துலையும் ஆப்போசிட் சைடு இந்த இடங்கள்லையும் அதே மாதிரி கையில ரெண்டு பக்கமுமே கை மடிப்பு இருக்க இடங்கள்ல அதே மாதிரியே காலில் இந்த வளைவா வர்ற இந்த இடம் இந்த மடிப்பு கால் மடிப்பு இருக்க இந்த கீழ்ப்பகுதி இன்னொரு காலோட மேல் பகுதியில இந்த இடம் அதோட ஆப்போசிட் சைடு முகத்துல ரெண்டு புருவம் கண்ணுக்கு கீழ் பகுதியில ரெண்டு காதோட இன்சைட் ஏரியா நெத்தில இப்ப நான் அப்ளை பண்ற மாதிரி இந்த ஓரங்கள்ல ப்ரௌன் கலர் கொடுக்கணும். இந்த பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன்ல இருந்து இப்ப நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. எஸ் யூ ஆர் ரைட். டைப் 2 ஓட பிளெண்டிங் டெக்னிக் பிளஸ் டைப் 1ல யூஸ் பண்ண ஸ்கின் டோனை யூஸ் பண்ணி இப்ப விநாயகரை பெயிண்ட் பண்ணலாம். விநாயகரோட இமேஜா யூஸ்டு ப்ளூ கார்பன் வச்சு கிளாத்ல ட்ரேஸ் பண்ணிருக்கேன். ரெண்டு லேயர் பேஸ் கோட் அக்ரலிக் கலர்ல ஒயிட் கலர் அப்ளை பண்ணிருக்கேன். ஹேருக்கு பிளாக் கலர் பெயிண்ட் பண்ண போற இடத்துல மட்டும் பேஸ் லேயர் பிரவுன் கலர் தட் இஸ் அக்ரலிக் கலர்ல இந்தியன் ரெட் கலர் அப்ளை பண்ணிருக்கேன். பேலட்ல ஃப்ளஷ் டிண்ட் கலர் எடுத்து ஃபிளாட் பிரஷ் வச்சு இப்ப நான் அப்ளை பண்ண போறேன். எங்கெல்லாம் ஸ்கின் டோன் கலர் அப்ளை பண்ணணுமோ அங்க மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். யூஸ்டு ப்ளூ கார்பன் வச்சு பிக்சரை ட்ரேஸ் பண்ணி ரெண்டு லேயர் பேஸ் கோட் ஒயிட் கலர் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமும் ஃபீச்சர்ஸ் எல்லாம் நல்லா விசிபிளா தெரியும். ரவுண்ட் ப்ரஷை யூஸ் பண்ணி ஃப்ளஷ் டிண்ட் கலர் வெட்டா இருக்கும் போதே ப்ரௌன் கலர் அப்ளை பண்ணணும். ரெண்டு டைப் ஆஃப் பிளெண்டிங் டெக்னிக்கை பார்த்துட்டு பிகினர்ஸ் கூட இந்த பிக்சரை ஈஸியா பெயிண்ட் பண்ணிடலாம். வீடியோ பார்க்காதவங்களுக்காக அந்த வீடியோவோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்லையும் இப்போ ஸ்க்ரீன்லையும் கொடுக்குறேன். ப்ளீஸ் செக் பண்ணுங்க. ஆளிலை மேல கிருஷ்ணர் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். இது கொஞ்சம் வித்தியாசமா அரச இலை மேல விநாயகர். இந்த பிக்சரை வரைகிறதுக்கு நான் எடுத்திருக்க கிளாத் சில்க் காட்டன். ஒரு பெயிண்டிங் மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் ஆர்ட்டை நம்மளோட அவுட்ஃபிட்ல லைக் சாரி, பிளவுஸ், குர்த்தி, சுடிதார், டாப், ஈவன் கிட்ஸோட ட்ரெஸ்ல, ஜென்ஸோட ஷர்ட்ல மட்டும் இல்லாம குஷன் கவர்ல, பூஜை ரூம் ஸ்கிரீன் கிளாத்ல கூட நம்ம பெயிண்ட் பண்ணலாம். டான்ஜு ஸ்டைல் ஃபேப்ரிக் பெயிண்டிங்கை ஒரு வேரபிள் ஆர்ட்டா மட்டும் இல்லாம ஃப்ரேம் பண்ணி நம்ம வால் ஹேங்கிங்காவும் கன்வெர்ட் பண்ணலாம். பிகினர்ஸ் உங்களோட கிரியேட்டிவிட்டியை தட்டி விட்டு இந்த ஆர்ட்டை இன்னும் வேற என்ன சர்ஃபேஸ்ல எல்லாம் வரையலான்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களோட ஐடியா மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். வஸ்திரம் பெயிண்ட் பண்றதுக்காக ஒரு பேலட்ல கோல்டன் எல்லோ கலர், ஆரஞ்சு கலர், கிரிம்சன் ரெட் கலர் இப்ப எடுத்திருக்கேன். இப்ப கோல்டன் எல்லோ கலர் அப்ளை பண்றேன். இது வெட்டா இருக்கும் போதே ஆரஞ்சு கலர் அப்ளை பண்ணி ரெண்டு கலரையும் ஒன்னோட ஒன்று நல்லா பிளெண்ட் பண்ணி விடுறேன். இதை ஹைலைட் பண்றதுக்காக கிரிம்சன் ரெட் கலர் அப்ளை பண்ணி இந்த பேஸ் கலரோட நல்லா மர்ஜ் பண்ணி விடுறேன். இது ஒரு அழகான ஷேடிங் எஃபெக்ட் கிடைக்கும். இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி ரிமைனிங் பார்ட்டையும் நான் ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். அரச இலை மேல இருக்கிற இந்த விநாயகர் பிக்சரை இதுக்கு முன்னாடி யாரும் பெயிண்ட் பண்ணி நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி யூனிக்கான பிக்சரை செலக்ட் பண்ணி நீங்க வேர் பண்றீங்க அப்படின்னா அது ஒரு தனி அட்ராக்ஷனை கொடுக்கும். மேரேஜ், கிரக பிரவேசம் இந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸுக்கு இந்த விநாயகர் பெயிண்டிங்கை நீங்க கிஃப்ட் பண்ணலாம். அரச இலையை ஹைலைட் பண்றதுக்காக பேர்ல் மெட்டாலிக் கோல்டு கலர் பாட்டில் பெயிண்ட் வச்சு அவுட்லைன் டிரா பண்ணிருக்கேன். 000 பிரஷ்ல அக்ரலிக் கலர் பிளாக் கலர் டச் பண்ணி ஐஸ் அண்ட் ஐப்ரோஸ் வரைஞ்சுக்கிறேன். பிகினர்ஸுக்கு ஒரு டிப்ஸ் ஒன்று ஷேர் பண்றேன். பிளாக் கலர் வரைய யூஸ் பண்ண பிரஷ்ஷை கழுவிட்டு கூட லைட் கலர்ஸ் எடுத்து அப்ளை பண்றதுக்கு யூஸ் பண்ணாதீங்க. 4-5 தடவை ஃப்ரெஷ் வாட்டர்ல நல்லா வாஷ் பண்ணிட்டு காட்டன் கிளாத்ல வைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க பெயிண்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணுங்க. லீஃப் பெயிண்ட் பண்றதுக்காக அக்ரலிக் கலர்ல லெமன் எல்லோ கலர், லீஃப் கிரீன் கலர், லைட் கிரீன் கலர் எடுத்திருக்கேன். விநாயகரோட தலையை சுத்தி ஒளி வட்டத்துக்கு லெமன் எல்லோ கலர் அப்ளை பண்றேன். லீஃபோட மற்ற ஏரியால லெமன் எல்லோ கலர் அப்ளை பண்றேன்.
இது வெட்டா இருக்கும் போதே லீஃப் கிரீன் கலர் அப்ளை பண்ணி இந்த ரெண்டு கலரையும் ஒன்னோட ஒன்னு நல்லா பிளெண்ட் பண்ணி விடுறேன். லீஃபோட எட்ஜஸ்ல லைட் கிரீன் கலர் அப்ளை பண்ணி எவ்வளவு தூரம் டெப்த் வேணுமோ அவ்வளவு தூரத்துக்கு பிரஷ் ஸ்ட்ரோக்ஸை இன்வெர்ட் டைரக்ஷன்ல கொடுக்குறேன். பேஸ் லேயர் லெமன் எல்லோ அண்ட் லீஃப் கிரீனோட நல்லா பிளெண்ட் பண்ணி விடுறேன். லீஃபுக்கு கிரீன் கலர் கொடுக்கறனால வஸ்திரத்துக்கு கான்ட்ராஸ்ட் கலரா கோல்டன் எல்லோ, ஆரஞ்ச் அண்ட் கிரிம்சன் ரெட் காம்பினேஷன் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இதே போல கிரீன் வித் ப்ளூ காம்பினேஷன் ட்ரை பண்ணலாம். லீஃபுக்கு கிரீன் கலர், வஸ்திரத்துக்கு லைட் ப்ளூ அண்ட் டார்க் ப்ளூ வச்சு கலர் பண்ணலாம். இதே மாதிரி வேற என்ன காம்பினேஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சது. 3D அவுட்லைனர் பேர்ல் மெட்டாலிக் கோல்டு அப்ளை பண்ணி ஸ்டோன்ஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ணி இதோட அவுட்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாமா? சாதாரண ஃபேப்ரிக் பெயிண்டிங்கா இருக்க இந்த பிக்சரை தஞ்சாவூர் பெயிண்டிங் அளவுக்கு எலிவேட் பண்ணி காட்ட போறது இனி நம்ம பண்ண போற ஸ்டோன் ஃபிக்ஸிங்கும் இப்ப நான் பண்ணிக்கிட்டு இருக்க 3D அவுட்லைனர் ஒர்க்கும் தான். எங்கெங்க ஸ்டோன்ஸ் ஒட்ட போறோம், என்ன கலர் ஸ்டோன்ஸ் ஒட்ட போறோம் அப்படின்றத பெயிண்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே டிசைட் பண்ணிக்கணும். இப்போ அவுட்லைன்ல நான் போட்டுக்கிட்டு இருக்க இந்த 3D லைன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ முடிஞ்ச வரைக்கும் மெல்லிசா போட முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ மெல்லிசா நம்ம போடணும். அப்படி போட்டோம்னா இந்த படத்தை அது ஓவர் டூ பண்ணாம இருக்கும். நான் சொன்ன மாதிரியே 3D அவுட்லைனர் ஒர்க் அண்ட் தென் ஸ்டோன்ஸ் எல்லாம் ஒட்டி முடிச்ச உடனே இந்த பிக்சரோட அவுட்கம்மை பாருங்க, வேற லெவல்ல இருக்குல்ல. இலையோட நரம்புகளை டார்க் கிரீன் கலர் வச்சு நான் டிரா பண்ணியிருக்கேன். ஆர்னமெண்ட்ஸுக்கு எல்லாம் செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். சின்ன சின்ன நுணுக்கமான வேலைகளை கூட கவனம் எடுத்து செய்யறது தான் இந்த பெயிண்டிங்கோட அழகே. பார்க்கறதுக்கு இந்த வைக்கிற டாட் வந்து ரொம்ப ஈஸியான வேலை மாதிரி இருக்கும். ஆனால் இது எல்லாமே ஒரே ஷேப்பாக ஒரே மாதிரி அழகாக வச்சோம் அப்படின்னா இது இந்த பெயிண்டோட அழகை இன்னும் கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி கொடுக்கும். கால் கொலுசுக்கு ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன். அதுக்கு கீழே வர முத்து கொலுசு எப்படி அரேஞ்ச் பண்ணேன் அப்படின்னு இப்போ உங்ககிட்ட காட்டுறேன். ஒயிட் கலர் மைக்ரோ பீடை சாதாரண தையல் நூலில் நம்பர் 10 நீடில் வச்சு கோர்த்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஆல்ரெடி கோர்த்து வச்சுருந்த மைக்ரோ பீடை இந்த க்ளூ மேலே ஒட்டணும். இப்போ நான் ஒட்டுற மாதிரி கம் மேலே பீடை லேசாக பதிச்சு விட்டு உள்ளே இருக்க நூலை இதே மாதிரி உருவி எடுத்துட வேண்டியதான். அந்த பீடு மூவ் ஆகாமல் ஒரு விரல்ல அதை அழுத்தி பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா பீடு மூவ் ஆகாது. இதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், கம் மட்டும் எக்ஸஸாக போட்டுறக்கூடாது. இது பார்க்கறதுக்கு முத்து கொலுசு மாதிரி ரொம்ப அழகா இருக்கும். சாரியில பண்ண முருகர் பெயிண்டிங் வீடியோவோட லிங்கை இப்போ ஸ்க்ரீன்ல கொடுக்குறேன். பார்க்காதவங்க லிங்கை கிளிக் பண்ணி வீடியோவை பாருங்க. விநாயகர் பெயிண்டிங் வீடியோவில் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மனிஷ் முரளி பிரதர் பேட்ச் ஒர்க்கை ஸ்டார்டிங்ல இருந்து டுட்டோரியல் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தனால நெக்ஸ்ட் வீடியோல ஒரு பேட்ச் ஒர்க் எப்படி ரெடி பண்ணணும், இதுக்கு எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Until then, bye from Subha.